அரண்மனைக்கிளி என் வாழ்க்கையில் முன்னேற்றிய ஒரு படம். அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், எப்ப ரிலீஸ் ஆகும்னு எல்லாருக்கும் ஒரு இருக்கு. அப்போ 1993 ஏப்ரல் 14 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நான் சொல்ல கேட்ட சொல்றேன். ஆனா என்ன நான் 93 ஏப்ரல் என்ன 93 ஜனவரில என்ன வந்து கான்டாக்ட் பண்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் மொபைல் எல்லாம் கிடையாது. இல்ல பிபி லேண்ட்னா பக்கத்துல போன் இருக்கும். உங்களுக்கு கால் வந்துருக்கு சொல்லுவாங்க. அதுவும் பக்கத்துல வீட ஒட்டி ஷாப் இருக்கும். அவன் 7 மணி நேரம் ஷாத்துக்கு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு கடையில போன் வந்துச்சு. நீங்க போங்கன்னு சொன்னா அங்க இருந்து ஓடி ஆபீஸ் போகும்போது அங்க சார் இல்ல, ராஜ்கிரண் சார் அங்க இல்ல. அவர் தான் அந்த படத்தை இயக்குனர் ப்ரொடியூசர். அப்புறம் ஏவிஎம் போனாரு. அங்க இளையராஜா சார் பார்க்கும்போது அங்க போனா வெளியே வந்தாரு. கண்ணா ஆபீஸ் வந்தாரு. இந்த படத்தை நீதான். ஆனா ஆக்சுவலா ஒரிஜினல் படத்தை ஃபைட் மாஸ்டர் எனக்கு குருநாத் ராம்பவராஜ்குமார். நீதான் ஃபைட் மாஸ்டர். எனக்கு அப்படியே எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஒரு ஷாக். எப்படி இப்படி எக்ஸ்பெக்ட் கலந்துக்கிட்டேன். நான் எப்படி சர்வே பண்றேன், எப்படி நான் அந்த படத்தை எப்படி ஃபைட் எடுக்க போறேன்னு ஒரு பயம் வரும் இல்ல. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படம். நான் ஒரு சின்ன பையன். அப்ப எனக்கு என்ன 29 வயசு தான். 29 29 ஆகுது எனக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருந்தேன் நான். இது எப்படி எடுக்க போறேன், அது ஒர்க் பண்ணும் என்ன, ஒரு 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 பயம் இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ சொல்லி நான் ஒரு 2 பேர் நார்மலாக அனுப்பி லொக்கேஷன்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அது 5 ரிகர்சல் பண்ணி மைண்ட் எடுத்து அந்த படம் அன்னைக்கு மிகப்பெரிய பேசப்பட்ட படம் அரண்மனைக்கிளின்றது படம். ஹாலிவுட் நிகரான படம்லாம் போட்டாங்க அந்த காலத்துல. அது பில்டிங் மேல ஜம்ப் இருக்கும், ஓடு மேல சாஞ்சிடுவாங்க, உடச்சிட விழுவாங்க, எல்லாமே லைவா இருக்கும். அன்னைக்கு கேபிள் கிடையாது, சப்போர்ட் எதுவுமே கிடையாது, சிஜிஐ கிடையாது. ராஜ்கிரண் சார அப்பவுமே நான் அந்த ஒரு டேபிள் வந்து ஜம்ப் பண்ணி கிக் எல்லாம் பண்ண வச்சிருப்பேன், கான்பிடண்டா கொடுத்து புரியுதுங்களா உங்களுக்கு. அப்படியெல்லாம் நான் அந்த படத்தை ஒர்க் பண்ணி அந்த படம் 93 ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் மிகப்பெரிய ஹிட்னா மாபெரும் வெற்றி. போட்டதெல்லாம் 100 days அந்த படம். அந்த படம் வெற்றி விழாவில் வந்து சீல்டு கொடுக்குறாங்க. நான் அது வரைக்கும் உதவியாளர் சீல்டு வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு சீல்டு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்ஷன் டைரக்டர் இந்த ஒரு ஷீல்டு வந்து யாரு கொடுக்குறாங்கன்னா எனக்கு இளையராஜா கொடுக்குறாரு. மாபெரும் இசைஞானி கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அதுல அந்த அதனால என்ன மறக்க முடியாத ஒரு அனுபவம்.